ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் மட்டன் பிரியாணி தம் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே மட்டன் குழம்பு, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து வெங்காயம் இங்கே வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இங்கே வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. அதே மாதிரி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. 3 பச்சை மிளகாய் வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன். லெமனு, இதிலே கொஞ்சமாக பச்சடிக்கும் வெங்காயம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து புதினா, கொத்தமல்லி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சோம்பு, ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு இலை, ஒரு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, தயிர் வந்து பிரியாணிக்கு, மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து மட்டன் வந்து விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இது குழம்புக்கும் பிரியாணிக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன். இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம நல்லா விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 2.5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காரம் வேணான்ட்டு 2.5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கறியிலையும் நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருவேன், கல் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் இதில் புதினா, கொத்தமல்லி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கோபுரமாக நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் சக்தி மசாலா தான் தனி மிளகாத்தூள் சேர்ப்பேன். இப்போ அது இல்லை, அதனால நான் இது சேர்க்குறேன். சக்தி மசாலா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சக்தியில் தனி மிளகாத்தூள். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஊற்றுனோன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போது இதில் வேக வச்ச மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். இதிலே கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் குழம்புக்கு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நான் வந்து குழம்புல ஊற்றிட போகிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இந்த பெரிய ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஃபுல்லாக அரிசி நான் போட்டேன், பெரிய ஆழாக்கு இது ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது இன்னொரு ஆழாக்கு ஃபுல்லாக தண்ணி. ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே இப்போ மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, ஒரு கடல் பாசி, ஒரே ஒரு இலை, பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு அந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் அரிசி சேர்க்கணும்.
இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கறியில் வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த பக்கம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுலாம். லைட்டாக கலந்து விட்டு இது ஓப்பன்லேயே அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து மட்டன் பிரியாணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே கொதிக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா நான் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வீட்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கோபுரமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வேக வச்ச கறி தண்ணியோடு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த பக்கம் பிரியாணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது அப்படியே கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். மட்டன் குழம்பு இப்போ ஓப்பன்லேயே பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம வந்து டம் போட்டுக்கலாம். இப்போ நான் அடியில் தோசை கல் வச்சுட்டு இப்போ இந்த ரைஸ் நல்லா சமமாக பண்ணி விட்டேன். இவங்க இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஸ்லோவாக ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இது டம்மில் இருக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோலியே அப்படியே வேகட்டும். இந்த பக்கம் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் தோசை கல் வச்சுட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வந்து வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஸ்லோலியே இருக்கட்டும். இந்த பக்கம் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கரெக்டாக டைம் வந்து 1:25. இப்போ நான் வச்சுருக்கேன் தம்மில். இப்போ இது 1:25 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து 1:25க்கு வச்சோம். இப்போ 1:35 ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ரைஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ டைம் வந்து 1:40 கிட்ட ஆக போகுது. இப்போ நம்ம 2 o'clock கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், க்ளோஸ்லேயே அப்படியே இருக்கட்டும். பாருங்க டைம் வந்து ஷார்ப்பாக 2 o'clock ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம கிச்சனில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா உதிரியா ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசிலாம் உதிரியாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனியன் ரைத்தா வந்து வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை 2 எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்ம நைட்டுக்கு டிஃபனுக்கு கூட வச்சுக்கலாம், தோசைக்கு இட்லிக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது நம்ம பிரியாணிக்கும் வச்சுக்கலாம், டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும்.